உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு மிதுன ராசிக்கு மே மாத பலன்களும் கிரக நிலைகளும் எப்பேற்பட்ட நிலையை உண்டாக்குன்றதை இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த காணொலியும் உங்களை உடனடியாக வந்து அடையும். அப்போது மிதுன ராசிக்கு செவ்வாய் 10ல் இருந்து 11ஆம் இடத்திற்கு 11ஆம் தேதி வரார். அப்போது அந்த இடத்துக்கு 11க்கு மேலே ஆட்சியாக இருக்கக்கூடிய அருமையான காலகட்டம். அதற்கு அடுத்தது பார்த்திங்கன்னா சூரியன் 14ஆம் தேதி பெயர்ச்சியாகி மேஷத்தில் உச்ச சூரியன் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு வராரு. அடுத்தது வருடக்கோளாகப்பட்ட குரு பகவான் உங்களுக்கு மிதுனத்திலேயும், அதே சமயம் உங்களுக்கு ராகு வந்து கும்பத்திலும், கேது வந்து சிம்மத்திலும், சனி பகவான் 10ல் மீனத்திலையும் இருக்கிறார். அப்போது இந்த அமைப்பில் கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா மிதுன ராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு இதற்கு முன்னாடி சில வேலைப்பாடுகள், சில முயற்சிகள் எந்த லெவலுக்கு தடைகள் கொடுத்ததோ அது எல்லாமே இந்த மே மாதத்தில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி அடியெடுத்து வைக்கிறதுக்கு, அதுவும் இந்த வருடத்தில் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாக சந்திக்கிறதுக்கு உண்டான முதற்படியாக இருக்க போகுது. ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக நான் சொல்கிறேன்னா, உச்ச குரு ஒரு புறம் கடகத்துக்கு வரப்போகிறார். எப்போது? ஜூனில். அப்போது அதை பற்றி அடுத்த காணொலியில் நம்ம இன்னும் ஸ்ட்ராங்காக பார்க்கலாம். அப்போது இது ஒரு உங்களுக்கு பெரிய ஒரு பாசிட்டிவ். ஏன்னா ஜென்ம குரு ஒரு பக்கம் உங்களை வந்து பெரிய லெவலில் வச்சு எந்த லெவலுக்கு பாதிப்புகளை உண்டாக்க முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணியாச்சு. ஏன்னா நீங்கள் கஷ்டப்பட்டிருப்பீங்க, பலன் இன்னொருத்தர் அடைஞ்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லை, குடும்பத்துக்காகவும் தனக்குரியவர்களுக்காகவும் தன்னுடைய நட்புக்காகவும் எல்லாத்தையும் ரிஸ்க் எடுத்து உங்களுடைய வேலையை விட்டுட்டு கூட பல விஷயங்கள் செஞ்சுருப்பீங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஈவு இரக்கம் இல்லாமல் அவங்களுடைய ஒரு கொடூரமான முகத்தை காட்டியிருப்பாங்க. அது பார்க்கும் பொழுது பல நாட்கள் தூக்கம் இல்லாத அளவுக்கு பல சிந்தனைகளுக்கு ஆளாக இருந்திருப்பீங்க. அப்போது இதை ஒரு இழப்பா இல்லை நமக்கு கிடைச்ச தண்டனையா ஏன் இப்படி நீங்கள் நினைச்ச பட்சத்தில் நான் சொல்கிறேன், இது உங்களுக்கு கிடைச்ச பெரும் அனுபவம். இந்த அனுபவன்ற ஒரு ஊன்றுகோலை கொண்டு பெரிய லெவல் உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி அடியெடுத்து வைக்க போகிறீங்க. அந்த வைராகியம் உங்களுக்குள்ளே இருக்குது. அந்த வைராகியத்துக்கு கிடைக்கக்கூடிய அருமையான ஒரு பரிசு தான் இந்த வருடத்தில் உங்களுக்கு குரு பகவான் ஒரு ஃபேவரான ஒரு இடத்துக்கு வரப்போகிறாரு. அடுத்தது இருக்கக்கூடிய கிரகங்களும் உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. சனி பகவான் 10ஆம் வீட்டில் நிற்கிறதுனால உங்களுடைய வேலையிலிருந்து இத்தனை நாட்களாக நீங்கள் சில விஷயங்களில் உங்களுடைய சோம்பேறித்தனத்தினாலேயோ இல்லை நாம் எவ்வளோ, ஆனால் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா மிதுன ராசி என்பவர்கள் ரொம்ப ரொம்ப கடின உழைப்பாளிகள். ஆனால் நம்ம ஏதோ ஒன்று நம்மளை சோம்பேறித்தனம் ஆக்கும். நாம் இதை செய்யலாம்னு நினைப்போம், ஆனால் ஏதோ ஒன்று நம்மளை தடுக்கிற மாதிரி இருக்கும். சரி அப்புறம் செஞ்சுக்கலாம், அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு யோசனைகள் வரும். அது மட்டும் இல்லை, நீங்கள் ரொம்ப ஆக்டிவாக இருக்கக்கூடியவங்க, ரொம்ப அட்வான்டேஜாக மற்றவங்க உங்களை பார்த்து வியப்படைகிற அளவுக்கு ஒன்று செய்யக்கூடியவங்க. ஆனால் கடந்த கொஞ்சம் காலகட்டங்களிலிருந்து ஏதாவது ஒன்று போட்டு நம்மளை அழுத்தி பிடிச்சிக்கிட்டு இருந்தால் எப்படி, நம்மளால் எதையுமே அடுத்த கட்டத்தில் செய்ய முடியலையே, எது நினைக்கிறீங்க பட் அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியல. அப்போது இந்த மாதிரியே போயிட்டு இருந்தா இது என்ன நடக்கும்ன்ற ஒரு பயம் உங்களுக்குள்ள உருவாயிருக்கும். இத்தனை வருடங்களாக இல்லாத ஒரு பயத்தை நான் கடந்து வந்தேன் அப்படின்னா அது மிதுன ராசி என்பவர்களுக்கு பொருந்தும். ஏன்னா ஜென்ம குரு அதை விட ஒரு பலவீனம் உங்கள் வாழ்க்கையில் வேற எதுவுமே இல்லை. உண்மையே சொல்லணும்னா தப்பு இன்னொருத்தர் செஞ்சுருப்பாங்க, தண்டனையை நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. இன்னொருத்தருக்காக ரிஸ்க் எடுக்க போய் வட்டி கடனே வாங்காமல் வட்டியை கட்டிகிட்டு இருந்திருப்பீங்க. அப்போது பாதிக்கப்பட்டது நீங்கள், ஆனால் அதனுடைய பலன் அடைஞ்சதை இன்னொருத்தர். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை கடந்து வந்தாச்சு. ஆனால் இப்போ உங்கள் மனசில் ஓடிட்டு இருக்கிறது ஒன்று தான், நம்மளுடைய எய்ம் நமக்கு கை கொடுத்தா போதும், நாம் செய்கிற வேலை நமக்கு கனெக்ட் ஆனால் போதும், நாம் செய்கிற இந்த தொழில் நமக்கு கை கொடுத்தா போதும், நாம் பெரிய லெவலில் நம்ம ரீச் ஆகிடலான்றது நல்லாவே தெரியும் உங்களுக்கு. ஏன்னா உங்களை சுற்றி எல்லாமே பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது, பட் எதையும் அதை கனெக்ட் பண்ண முடியல, எதையும் முடிக்க முடியல முழுமையாக. எல்லாம் முக்கால்வாசி லாஸ்ட் ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்து கடைசி நேரத்தில் காரணமே இல்லாமல் பிரேக் ஆகி நிற்கிற நிலைமை உருவாயிடுச்சு. இது இத்தோடு நின்றுச்சான்னு பார்த்தா இது குடும்பத்தை வரைக்கும் பாதிச்சுக்கிட்டு இருக்கு.
ஏன்னா ஒரு வருமான ரீதியிலையும் வரவு செலவு சம்மந்தப்பட்ட ரீதியில் ஒருத்தருக்கு பாதிப்பு வந்துருச்சுன்னா 100% இந்த டென்ஷன் ஃபுல்லும் குடும்பத்தில் போய் அது வெடிக்கும். அப்போது அந்த இடத்துல நம்மளை யாரும் புரிஞ்சிக்கல, நம்ம கஷ்டங்களை யாரும் புரிஞ்சிக்கல அப்படின்ற ஒரு வலி உணர்வு உங்களுக்குள்ளே உருவாகும். ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக நான் சொல்கிறேன்னா, மிதுன ராசி அன்பர்களை பொறுத்தவரையிலையும் உங்கள் கஷ்டங்களை வெளியில் காட்டிக்க மாட்டீங்க, வெளியில் சொல்ல மாட்டீங்க, உள்ளுக்குள்ளேயே போட்டு, அதாவது வெளியில் காட்டிக்காமல் நம்ம கஷ்டம் நம்மளோட இருக்கட்டுமே நினச்சிக்கிட்டு அப்படியே நீங்கள் அதை கொண்டு போவீங்க. ஆனால் இங்கே பிரச்சனை என்னென்னா, உங்கள் வலியை உணராமல் மற்றவங்க பேசும்போது அதை தாங்க முடியாத ஒரு நிலைமை உருவாயிடும். இதில் என்ன ஆகிட்டு இருக்குன்னா, குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க உங்களுடைய பேச்சை மீறி சில முடிவுகள் எடுக்கிறதும், பிள்ளைகள் அவங்க உங்களுடைய கண்ட்ரோலை தாண்டி அவங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதும், இது அவங்களுடைய நேமையும் டேமேஜ் ஆக்கும், உங்களுடைய இத்தனை வருஷம் வாழ்க்கையும் பலவீனமாக்கிடும். அப்போ இந்த பிரச்சனைகளில் இருந்து மீண்டு வெளியில் வர முடியுமா, இதை சரி செய்ய முடியுமா, அவங்க நம்ம கண்ட்ரோலில் நிற்பாங்களான்ற ஒரு பயம் உங்களுக்குள்ளே இருந்திருக்கும். கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த காலகட்டங்களில் அதிலிருந்து மீண்டு வெளியில் வரத்துக்கு உண்டான அற்புதமான நிலை உண்டாகிடும். அதே சமயம் உங்கள் வீட்டை விட்டு பிரிஞ்சு போன அந்த குடும்பத்தினுடைய உங்களுடைய பிள்ளைகளுடைய அந்த தாக்கம் மீண்டும் உங்களை அடையிறதுக்கு உண்டான ஒரு காலமாக இது மாறப்போகுது. இதில் குறிப்பாக சொல்லணும்னா, கடந்த காலகட்டங்களில் பார்த்து செய்த திருமணம் அது இன்றைக்கி டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய நிலைமை உருவாயிடுச்சேன்ற ஒரு மன வலி வேதனை உங்களுக்குள்ளே இருக்கும். அந்த பிரச்சனைகள் கூட சரி செய்கிறதுக்கு உண்டான ஒரு காலமாக இது மாறப்போகுது. ஏன்னா சூரிய பகவான் உங்களுடைய 11ஆம் பாவத்தில் 14ஆம் தேதி வரைக்கும் இருப்பார். அந்த இடத்துல இருக்கும்போது செவ்வாயோட இணையறதுக்கு உண்டான ஒரு காலம். அப்போது ஒரு பக்கம் உச்ச சூரியன், மறுபக்கம் அதே வீட்டில் ஆட்சி பெற்ற செவ்வாய், இது லாபஸ்தானத்தில் உருவாக போகுது. நீண்ட நாள் கடன் பிரச்சனை தீரப்போகுது. நீண்ட நாளாக நமக்கு எதிரில் நின்று பேச தகுதி இல்லாதவங்க கூட நம்மளை விமர்சனம் பண்ணக்கூடிய நிலம் உருவாயிடுச்சு என்ற வழி வேதனையில் இருக்கக்கூடியவங்க அந்த பிரச்சனை அழகாக வெளியில் ஒரு பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் உண்டாக்குறீங்க. தொழில் ரீதியில் நீங்கள் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு கை கொடுக்க போகுது. ஏற்கனவே சில ஆர்டரை நம்பி விரிவுபடுத்திய தொழில் ரீதியில் சில நெருக்கடிகளுக்கு ஆளாயிருப்பீங்க. அதை மீண்டும் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் அடைய போகிறீங்க. நிறைய ஆர்டர் உங்களுக்கு கிடைக்க போகுது. பெரிய லெவலில் ஒரு செல்வாக்கு அடையிறதுக்கு உண்டான காலகட்டங்களாக இந்த வருடம் உங்களுக்கு மாறப்போகுது. அதற்கு முதல் படி இந்த மே மாதமாக இருக்க போகுது. குரு பயிற்சி பெரிய லெவலில் உங்களுக்கு கை கொடுக்க போகுது. அப்போது இது எல்லாமே ஒரு புறத்தில் இருக்கும் பொழுது உங்களுக்கு ஆரோக்கிய சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து விடுபட முடியுமா நினச்சவங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த காலகட்டங்களில் ஆரோக்கிய பிரச்சனைகள் உங்களுக்கு கை கொடுக்க போகுது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இன்னும் சிலரது வாழ்க்கையில், அதாவது கல்வி சம்மந்தப்பட்ட ரீதியில் கஷ்டப்பட்டு படித்து ஒரு நல்ல வேலைக்கு போகிற நேரத்தில் வேலை கிடைக்கலையே, ஒரு அரசு உத்தியோகம் கை கொடுக்கலையேன்ற ஒரு வருத்தம் உங்களுக்குள்ளே இருக்கும். கண்டிப்பாக இப்போ மூவ் பண்ணுங்க. அதெல்லாம் கை கொடுக்கறதுக்கு உண்டான அருமையான காலம். கஷ்டப்பட்டு பரீட்சை எழுதி நாம் ஒரு அரை மார்க் 1 மார்க்கில் மிஸ் பண்ணிட்டோமேன்ற ஒரு வருத்தம் உங்களுக்குள்ள இருந்திருக்கும். கண்டிப்பா இப்போ மூவ் பண்ணுங்க. அது 100% சக்சஸ்ஃபுல்லான ஒரு ரிசல்ட்டை நீங்க சந்திக்கிறதுக்கு உண்டான ஒரு காலமா இது மாறப்போகுது. நம்பி இவங்க தான் நமக்கு எல்லாம், இவங்க தான் நமக்கு வேண்டியவங்க நினைச்சு அவங்கள நம்பி பல விதத்தில் பணம் கொடுத்துருப்பீங்க. அவங்களுக்காக எல்லாத்தையும் நீங்க விட்டு கொடுத்து நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நல்லதை செய்யலாம் நினச்சி செய்ததுக்கு தண்டனை இன்றைக்கி அவங்க உங்களை திரும்பி கூட பார்க்காம சுயநலமாக எல்லாத்தையும் பயன்படுத்திக்கிட்டு இன்றைக்கி விலகி நிற்பாங்க. கடைசியில் பார்த்தா நீங்கள் அதற்கு வட்டி கட்டுற மாதிரி ஆயிருக்கும். இதனால் குடும்பமே பலவீனம் அடைஞ்சிருக்கும். அதனால் இந்த பிரச்சனை மாதிரி இருக்கக்கூடிய சிக்கல்களிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது. அவங்க ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் கொடுத்த பணம் உங்களை அடையிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் பிறக்கும். இதில் மிதுன ராசி என்பவர்களுக்கு திருமண முயற்சிகள் தடையாக இருந்திருக்கும். அந்த திருமண முயற்சிகள் இதுதான் பொண்ணு இதுதான் மாப்பிள்ளைன்ற அளவுக்கு வந்தும் கூட கடைசி நேரத்தில் பிரேக் ஆகிருக்கும். அந்த பிரேக் உங்களுக்கு பெரிய லெவலில் மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுக்க போகுது. நல்ல வளர்ச்சி அடைய போகுது. கவலைகள் வேண்டாம். இதில் குறிப்பாக சொல்லணும்னா மிதுன ராசி என்பவர்களுக்கு ஆல்ரெடி திருமணமான நல்லா இருந்தீங்க, பட் என்னென்னே தெரியல, கொஞ்சம் காலமாக தேவையில்லாத பிரச்சனைகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் சலிப்பு சங்கடங்கள் இருக்குது. இன்னும் சிலர் டைவர்ஸ் வரைக்கும் போகிற அளவுக்கெல்லாம் பாதிப்புகள் கொடுத்துருந்துருக்கும். அப்போ அந்த பிரச்சனை மீண்டும் வெளியில் வரதுக்கு உண்டான ஒரு நல்ல காலமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, பிரிஞ்சவங்க இணையறதுக்கு உண்டான ஒரு காலம். பிடிச்சவங்க இவங்க தான் வாழ்க்கை, இவங்க தான் எல்லாம் நினச்சிருந்துருப்பீங்க இல்லையா, அவங்கள விட்டு பிரிஞ்சிருப்பீங்களே, அவங்க மீண்டும் உங்களோட சேர்கிறதுக்கு உண்டான ஒரு நல்ல காலமாக இது இருக்க போகுது. அதுவும் இந்த மே மாதத்தில் அருமையாக உங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னா,
குறிப்பாக குடுக்கல் வாங்கல் பண பிரச்சனைகள் தீரத்துக்குண்டான ஒரு நல்ல காலமாக இது இருக்கும். இந்த நேரத்தில் நல்ல நட்புகள் கை கொடுக்கும். இதனால் பெரிய லெவலில் மாற்றங்கள் கிடைக்கும். அதுலேயும் குறிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக பிள்ளை புத்திரபாகியம் இல்லையே நினச்சவங்களுக்கு இப்போ புத்திரபாகியம் கிடைக்கிறதுக்குண்டான ஒரு வாய்ப்பு அமையும். அதற்குண்டான வழிகள் பிறக்க போகுது. என கேட்டால் இந்த காலகட்டங்களில் மிதுனராசி என்பவர்கள் தொழில் ரீதியில் ஒரு நல்ல மேன்மை அடைய போகிறீங்க. வேலை ரீதியில் ஒரு நல்ல மாற்றங்கள் பிறக்க போகுது. இடமாற்றங்கள் கிடைக்க போகுது. அதே நேரத்தில் குடும்ப ரீதியில் ஒரு ஒற்றுமை உருவாகிறதுக்குண்டான நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும். வழக்கு கோர்ட்டு கேஸு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரக்கூடிய வழிகள் உங்களுக்கு உண்டாகும். மொத்தத்தில் இந்த காலகட்டங்கள் உங்களுக்குரிய காலகட்டங்கள். நான் சொன்ன பலன்கள் கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன். ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் பொறுத்து பலன்கள் மாறுபடும். அதனால் ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவெடுங்க, அது ஆக சிறந்தது. பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முடிவு முயற்சிகள் எடுத்திங்கன்னா 100% சக்ஸஸ்ஃபுல் கிடைக்கும். அது மட்டுமல்ல, உங்களது வாழ்க்கை மேன்மையாக அமையறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.